ஹாய் வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற நாகூர் தர்கா தான் வந்திருக்குங்க. ஸோ இந்தியாவில் இருக்க வந்து அஜ்மீர் தர்கா எவ்வளோ ஃபேமஸோ அதே போல் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவும் ஃபேமஸாக தர்கா அந்த நாகூர் தர்கா சொல்லலாம். இங்கே வந்து யார் அடக்கஸ்தலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சையத் ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இங்கே இருக்குது. இதை சுற்றி பார்க்கறதுக்காக இந்தியாவில் உள்ள மக்கள் நிறைய பேர் இந்த தர்காவை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது வந்து 16ஆம் செஞ்சுரியில் வந்து இந்த தர்கா வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் வந்து தங்கிறதுக்கு சரியான இடம் இங்கே இருக்க மாட்டேது. உள்ள 100ல் வந்து 60% பேர் வந்து தர்கா உள்ள வந்து தங்கிட்டு போகிறாங்க. மீதி 40% வந்து ஹோட்டலில் தான் ரூம் எடுத்து தங்கிட்டு போகிறாங்க. அப்படி ரூம் எடுத்து தங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து புக் பண்ணும்போது 1000-2000 கொடுத்து புக் பண்ணி வெளில வந்து தங்குறாங்க. ஸோ சப்போஸ் தர்கா உள்ள உங்களுக்கு தங்குறது பிடிக்கல, வெளில வந்து தங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சீப்பஸ்ட் ரூம் 500 ரூபாய்க்கு கம்மியாகவே ரூம் கிடைக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும், ஃபேமிலி ரூமாகவே. தர்காவுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். நீங்கள் அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு கதவுல பார்த்தீங்கன்னா கதவுக்கு வெளியிலேயே டோரில் வந்து ரூம் அவைலபிள் சொல்லி போட்டிருக்காங்க. அவங்கவுங்க வீட்டு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஏசி நான் ஏசி ரூம் எல்லா ரூமும் இருக்குது. இப்போ இந்த தெரு பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ஃபஸ்ட்டு ஏசி ரூம்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு அவங்க போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு வீட்டு கூச்சப்படாமவே கேட்கலாம், ரூம்ஸ் அவைலபிள் இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க வாடகை விட்டு சம்பாதிக்கிறதுலேயே இவங்களை ஒரு தொழிலாகவே வச்சுருக்காங்க. இந்த தெருவில் உள்ளவங்க எல்லாமே இதில் ஒரு வருமானம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்குது. இப்போ அந்த டோரில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் டோரு அவங்களும் வந்து ரூம்ஸ் அவைலபிள்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டுனா கூட இவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 மாடி அடுக்குமாடி வீடு இருக்குது. ஸோ இவங்களும் வந்து அதே மாதிரி போர்டு எழுதி போட்டிருக்காங்க. ஏசி நான் ஏசி ரூம்ஸ்னு அவைலபிள்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ரூம்ஸ் அவைலபிள் இங்கே தங்கிக்கலாம். இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கதவும் சில வீட்டில் எழுதியும் வச்சுருப்பாங்க, சில எழுதாமையும் வச்சுருக்காங்க. நீங்கள் ரூம்ஸ் ரூம் இருக்குதான்னு சொல்லி இங்கே கேட்டு போகலாம். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் காசு இது பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது, இது பெரிய ஹோட்டல் இது. ஸோ இந்த ஹோட்டலில் கூட நீங்கள் தங்கலாம். ஹோட்டல் கிராண்ட் நியாத்துன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காசு, 500 1000 ரூபா கிட்டே இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக வேணுன்னா இங்கே கூட நீங்கள் தங்கிக்கலாம். இல்லை எனக்கு கம்மியாக வேணும், 500 ரூபாய்க்கு கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் தள்ளி இந்த தெரு ஃபுல்லாக வந்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு டோர்லேயும் நீங்கள் கூச்சப்படாமல் கேட்டு நீங்கள் ரூம்ஸ் அவைலபிளாக கேட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் எங்கே தங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருவிலே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சந்து போயிட்டு இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பேலஸ்ன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட் ஒரு வீடு இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன அமௌண்ட் கனெக்ட் பண்ணோம். அந்த ஏடிஎம் பேலஸில் நாங்கள் தங்கலை. அதுக்கு பக்கத்து ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருந்ததால் நாங்கள் அங்கே தங்கிட்டோம். இங்கே கூட உங்கள் ஏடிஎம் பேலஸில் கூட சீப்பஸ்ட்டு தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பேர் போட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சீப்பஸ்ட்டு ரூமு ஃபேமிலி ரூம் வேணும்னா 500 ரூபா கம்மியாகவே இங்கே கிடைக்கும். இந்த வீட்டில் நீங்கள் நாகூர் வந்தீங்கன்னா இங்கே தாராளமாக தங்கலாம் வந்து. ஓகே மக்களே, இது வரைக்கும் நம்ம வந்து ரூம் அவைலபிள் இருக்குது, தங்குற இடத்த நம்ம பார்த்தோம். சரி, நாகூர் தர்கா உள்ள போய் பார்ப்போம், அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம எடுப்போம். அங்கே அவங்களுடைய அடக்கஸ்தலத்தை எப்படி இருக்குது, எப்படி பராமரிப்பாங்க, உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். தர்காவோட என்ட்ரன்ஸ்லேயே போர்டு போட்டிருந்தாங்க செருப்பை கழட்டிட்டு போக சொல்லி. சரி, அதுபடி நானும் செருப்பு கழட்டிட்டு போயிட்டேன். நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் உள்ளே இருக்கிறதால செருப்பு நான் எடுத்துகிட்டே போயிட்டேன். இந்த தர்கா பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இந்து கிறிஸ்டின் அனைத்து மதத்தினருக்கும் இந்த தர்காவை வந்து வேண்டிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம நினச்சபடி காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எல்லா மதத்தினரும் இங்கே வந்துட்டு போகிறாங்க. தர்கா உள்ள நம்ம வந்தாச்சு. தர்கா உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்து உள்ள தான் ஷாகுல் ஹமீத் அவர்களோட அடக்கஸ்தலம் இங்கே இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைவேறாத ஆசை உள்ளவங்களும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் சரி இங்கே வந்து வேண்டிட்டு போவாங்க. ஸோ அவங்க வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புறா வந்து விரையாடன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி புறா விட்டால் அவங்க வந்து நிறைவேறாத ஆசை உள்ளவங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாகூர் ஆண்டவர் ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இந்த இடத்துல தான் அடக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. நிறைவேறாத ஆசை உள்ளவங்களும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லை, வேலைவாய்ப்பு இன்றி இருக்கிறவங்க, உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்குமோ அனைத்து பிரார்த்தனையும் வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. வெளியில் வந்து இதுக்குள்ளே தேவையான பொருட்கள் வந்து வெளில விற்கிதான்.
ஸோ அங்கேருந்து பூஜைக்கு உள்ள பொருள் மாதிரி நம்ம இங்கே வந்து பிரார்த்தனைக்கு உள்ள பொருள் நம்ம வாங்கிட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தோன்னா இவங்க வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணி கொடுப்பாங்க. தர்கா உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கேயே வந்து தங்கிட்டு தூங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறுன்னு நினைக்கிறாங்க. 160% பார்த்தீங்கன்னா வெளில ரூம் எடுத்து தங்காமல் உள்ளே தங்கிட்டு தூங்கிட்டு போகிறாங்க. இவங்களோட பிரார்த்தனை வந்து நிறைவேறுன்னு தங்கிட்டு போனால் தான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அவங்களுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கி உடனே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே இந்த தர்காவில் தங்கிட்டு போனால். நாகூர் தர்காவில் உள்ளேயும் சரி வெளியும் சரி நமக்கு தேவையான ஜாமான், விளையாட்டு ஜாமான், பசங்களுக்கு தேவையானது அனைத்தும் இங்கே விற்கிது. நமக்கு தண்ணி குடிக்க தேவைன்னா கூட தர்கா உள்ள ட்ரிங்கிங் வாட்டர் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் பாட்டிலில். நாகூருக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா பஸ்ஸில் வரது ரொம்ப சிரமமாக இருக்கும். ரயில் இருக்குது, ரயிலில் பிடிச்சி நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்குது. சென்னையிலேருந்து டெய்லி ஒரு நாகூருக்கு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெயினில் கூட நீங்கள் வரலாம். பெங்களூர்லேருந்து ட்ரெயின் வருது, அதில் கூட நீங்கள் வரலாம். ஸோ நாகூரில் சுற்றி பார்க்கறதுக்கு நாகூர் தர்கா மட்டும் இல்லைங்க, நாகூரில் பீச் இருக்குது. 2 கிலோமீட்டர் இங்கேருந்து போது பீச் இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து குளிச்சுட்டு போகலாம். மக்களே, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மீண்டும் அடுத்த வீடியோ நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது இபு முஹைமின் சேனல்.